எல்லாம் மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி நாம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பள்ளி குழந்தை ஒரு பெண்ணை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவ விட்டுருக்காரு ஒரு தலைமை ஆசிரியர். அதை பற்றி வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா, தருமபுரி பக்கத்தில் பாலக்கோடு அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூல் பேர் நான் சொல்ல விரும்பல நண்பர்களே. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காரு. அதை வந்து நியூஸ் சேனலில் கூட போட்டு இப்போ அவரை வந்து சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பள்ளி குழந்தைகள் வந்து கையில் புக்கு இருக்க வேண்டிய பிள்ளைங்க கையில் வந்து விளக்குமாறும் தொடப்பமும் ப்ரெஸ் பாத்ரூம் கழுவுற ப்ரெஸ்ஸும் இருக்குது. இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா தலைமை ஆசிரியர் ஐயா, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஆசிரியர் தான் தெய்வம். அம்மா அப்பா கூட பிள்ளைங்க அதிகமாக இருக்கோ இல்லையோ, ஆசிரியர் ஐயா உங்கள் கூட தான் அதிகமாக வந்து குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குற நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பாத்ரூம் குள்ள வைக்கிறீங்க எனக்கு தெரியல ஐயா. இது உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் இதே படிக்க வச்சு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் கழுவ விடுவீங்களா? இதே உங்கள் குழந்தைங்கள வேறு ஒரு ஆசிரியர் யாரோ அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ப்ரெஸ்ஸை வச்சு இதே மாதிரி க்ளீன் பண்ண விட்டால் நீங்கள் சம்மதிப்பாங்களா? தலைமை ஆசிரியர் ஐயா. ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு புனிதமான ஒரு தொழில் பண்ணுறவங்க. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க கூட ஒரு கடவுள். சரியா? நீங்கள் தான் வந்து பிள்ளைகளுக்கு ஆனாலேருந்து அக்கனா வரை சொல்லிக் கொடுக்குற ஒரே தெய்வங்கிறது நீங்கள் தான். சரியா? எப்படிப்பட்ட நீங்களே வந்து இப்படி பச்சை குழந்தைங்கள வந்து அது டாய்லெட்டை கழுவ விட்றத விட்டிங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் பெற்றவங்களுக்கு சொல்லுங்கள். பெற்றவங்க வந்து பிள்ளைகளை படிக்க தான் விடுறாங்க, டாய்லெட் கழுவ விடுகலை. சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் எல்லோரும் குறை சொல்ல நண்பர்களே, சில ஆசிரியர்கள் தவறு பண்ணுறதுனால நல்ல ஆசிரியர்களுக்கும் பேர் கெட்டு போகுது. சரிங்களா? பிள்ளைங்களை வந்து படிக்க ஒழுங்காக வைங்க. அதை விட்டுட்டு இப்போ கழுவுறதுக்கு இது பண்ண விடாதீங்க. பாவங்க பிள்ளைங்க. வீட்டில் இப்போ பிள்ளைகளை அனுப்புகிற பெற்றவங்களே வீட்டில் பிள்ளைகளை வந்து அந்த மாதிரி வேலை செய்ய விட மாட்டாங்க, பாத்ரூம் கழுவ விட மாட்டாங்க. பெற்ற தாய் தாப்பம் தான் வீட்டில் கழுவாங்க. அதை விட்டு நீங்கள் பிள்ளைகளை கழுவ விட்றீங்க, மகா பெரிய தப்பு. இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு ஏன் பாத்ரூம் கழுவுறீங்களா? அதுக்கு ஒரு ஆளை போட்டு கழுவ வேண்டியதானையா? நீங்கள் அதை சம்பளத்தை மிச்சப்படுத்தி தான் இந்த பிள்ளைங்களை வந்து கழுவ விடணுமா? நான் கேட்குறேன். அதுக்குன்னு ஆள் வச்சுருப்பீங்களா? அந்த ஆட்களை வச்சு பாத்ரூம் கழுவ விடுங்க. பச்சை குழந்தைய கழுவ விடாதீங்க. பாவங்க, பிஞ்சு குழந்தைங்க வந்து பாவம். அதுக்கு என்னங்க தெரியும்? அதை கழுவிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்து அதில் வீடியோ எடுத்து வர இதுபடி போடுறீங்க. என்ன செய்யன்னு தெரியல நண்பர்களே. நம்ம நாடு எங்கே தான் போகுதுன்னு தெரியல. ஆசிரியர்களை நம்பி தான் வந்து பிள்ளைங்களை நம்ம அனுப்புகிறோம். ஆனால் ஆசிரியர்களே இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களை வந்து பண்ணால் நம்ம என்ன செய்யணும்னு தெரியல. சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.